ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் விஜி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஃபோனை என்ன மாடலுன்றது எனக்கு தெரியாது, அது என்ன ப்ரைஸுன்றது எனக்கு தெரியாது, அது நீங்கள் எப்படி வாங்குனீங்கன்றது எனக்கு தெரியாது. இல்லை உங்களுக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் அதை இஎம்ஐயில் வாங்குனீங்களா, இல்லை வந்து அதை ஃபுல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குனீங்களா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஷியோராக சொல்ல முடியும். அது என்னன்னா, இந்த ஃபோன் வாங்கின புதுசு நீங்கள் அதை எப்படி பொத்தி பொத்தி வச்சு பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் இப்போவும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு ஃபோன் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க. ஆனால் அதை வாங்கின புதுசில் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ நம்ம ஃபோன் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப பத்திரமா பார்த்துப்பீங்க. அதாவது அது உடையக்கூடாது, அது அழுக்காகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நாளடைவில் போக போக அதுதான் நமக்கு ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம வாங்கிட்டோமே, என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ஃபோனை பற்றின கேரு, அதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து படிப்படியாக குறைஞ்சிருச்சு. ஆனால் அதோட யூஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஃபோன் எதுக்கு வாங்குவீங்க? கால் பண்ணுறதுக்கு, மெசேஜ் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு. ஆனால் அந்த யூசேஜை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுக்குறது இல்லை. கரெக்டாக? கண்டிப்பாக இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த ஃபோன், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப்.